ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் லிமிடெட். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து நன்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபிளாட் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபிளாட் ஓப்பன் கொடுத்தாலுமே நமக்கு என்ன செய்யலைங்க, மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் அபோ அப்படின்றது வந்து போக முடியல, ஓப்பன் பிலோ தான் வந்து இருக்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பெரிய கேண்டில் வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கீழே வந்து விழுந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக தான் வந்து இருந்தது. ரொம்ப ஸ்லோ மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு எக்ஸ்பிரி டே வந்து இருக்கு. சரிங்களா? எக்ஸ்பிரி டேல எப்பவுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் சைடுவேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபியூ டேஸாக வந்து என்ன செய்யுதுங்க, மார்க்கெட் அப்படின்றது சைடுவேஸாக தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, நல்ல ஒரு சைடுவேஸ் கொடுத்து பிரீமியத்தை வந்து நல்லா கரைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகுறாங்களே தவிர அதுல இருந்து மேல ஒரு 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போகவே முடியல. சரிங்களா? ஏடிஎம் ஸ்ட்ரைக் எதா இருந்தாலும் சரிதான், கால் ஆப்ஷனா இருந்தாலும் சரி, புட் ஆப்ஷனா இருந்தாலும் சரி. சரிங்களா? எது நம்மளுக்கு மேல இருக்கோ அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎமா போகுதே தவிர அதை பிரேக் பண்ணி என்ன செய்ய முடியல, 100 பாயிண்ட் ஐடிஎம் நோக்கி போகவே முடியல. அந்த இதுதான் நமக்கு ஃபியூ டேஸா நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் என்ன செய்யணுங்க, நம்ம கேர்ஃபுல்லா வந்து பார்க்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பையிங்க பொறுத்த வரைக்கும் என்ன செய்யுங்க, மூமெண்டம் அப்படின்றது வந்து கொஞ்சம் இருக்கணும். மூமெண்டம் இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு பிரீமியம் அப்படின்றது ஏறும் இல்லையா? சோ அதனால என்ன செய்யுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாருங்க. ஏன்னா மார்க்கெட்ல மூமெண்டம் இல்ல அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். சோ அதனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க பிரீமியம் பார்த்தாலே போதும், பிரீமியத்திலே வந்து உங்களுக்கு மூமெண்டம் கிடைக்குதா இல்லையா அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்த அந்த மீட்டிங் பாயிண்ட் வச்சு நீங்க கான்செப்ட் வச்சு பார்த்தாலே போதுமானது. மார்க்கெட் அப்படின்றது ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேல வந்து போறாங்களா, அதான் நம்மளுக்கு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல இருந்து 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆறாங்க. சோ அதுக்கு மேல வந்து மார்க்கெட் அப்படின்றது நிலை பெறுதா அப்படின்றத நீங்க பார்த்தாலே போதும், நம்மளுக்கு மார்க்கெட்ல மூவ்மெண்ட் வரப்போதா இல்லையா அப்படின்றத எங்களால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அந்த 50 பாயிண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் சைடுவேஸா தான் இருக்கும் மார்க்கெட். ஓகே. சோ அதை கொஞ்சம் டீடைலா வந்து நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இதுல நம்ம நேத்து எடுத்திருந்த லெவல்ஸ் இதுதான். சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்பவுமே எடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் லெவல்ஸ் தான். இதுல நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 24,635 அப்படின்றது வந்து எடுத்திருந்தோம். எப்பவுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருக்கிறாங்களா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேல இருந்தா அப் ட்ரெண்ட், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தா டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே தான் ஓப்பன் ஆறாங்க. இங்க இருந்து நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா கரெக்டா S1 வராங்க. S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2. சரிங்களா? S2ல இருந்து நம்மளுக்கு அகைன் S1. அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த லெவல்ஸுக்குள்ள தான் வந்து என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் அப்படின்றது இன்னைக்கு இருந்திருக்கு. ஓகே. ஸோ இதுல நம்ம ஆப்ஷன் பிரீமியம்ல என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா காலையில இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். கரண்ட் வீக்ல எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க, ஒரு டைரக்ஷன் வந்து உங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமான டிகே அப்படின்றதுல வந்து இருக்கும். ஸோ அதனால நம்ம ஸ்டேபிளா இருக்கிற, சரிங்களா, அதான் நம்மளுக்கு டைம் வேல்யூ அப்படின்றது ஸ்டேபிளா இருக்கிறது எந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கோ அதை நீங்க எடுத்து பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து அந்த டைரக்ஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம எப்பவுமே வந்து என்ன செய்யறோம், எக்ஸ்பைரி அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா 24,550 அப்படின்றது எடுத்திருக்கோம். இல்ல நம்மளுக்கு காலையில செய்றாங்க மீட்டிங் அப்படின்றது கொடுக்குறாங்க. காலையில நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் கீழே இருந்து மேலையும், கால் ஆப்ஷன் மேல இருந்து கீழேயும் வராங்க. சரிங்களா? சோ ரெண்டுமே மீட்டிங் நடக்குது. இதுல வந்து புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி மேல வந்துடுறாங்க. இதுல நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு மேல வந்து புட் ஆப்ஷன் அப்படின்றது வந்து வந்துடுறாங்க. சரிங்களா? சோ இங்க இருந்து எங்க வரைக்கும் போறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா காலையில நம்ம மார்க் பண்ணி கொடுத்த 188 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறாங்க. அதுக்கு மேல வந்து என்ன பண்ண முடியலங்க, போக முடியல. அதுக்கு மேல வந்து என்ன போக முடியல. அங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகி அகைன் நம்மளுக்கு மிட் ரேஞ்சுக்கு வந்து என்ன செய்யுது, புட் ஆப்ஷன் அப்படின்றது வருது. சோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு இந்த 138 அப்படின்ற லெவல் வராங்க. அந்த லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணதுமே அடுத்து நம்மளுக்கு எங்க வந்துடுறாங்க, கரெக்டா S1க்கு வந்துடுறாங்க. சரிங்களா? S1க்கு கீழே வந்து சிம்பிள் பிரீமியத்தில் போக முடியல. சரிங்களா? கால் ஆப்ஷனால சிம்பிள் போக முடியல. அங்கேயே வந்து நமக்கு ஒரு சைடு வைஸ் ஆகி மார்க்கெட்டிங் க்ளோசிங் அப்படின்றது அங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த லெவல்ஸும் நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் தாங்க. நம்ம எப்பவுமே மார்க் பண்ணி கொடுக்குற லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னா 188, 138 அப்படின்றது மட்டும் தான் நம்ம காலையில மார்க் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? மித்த எல்லா லெவல்ஸுமே நம்ம வீடியோல கொடுக்குறது தான். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர்ல டுவெல் சார்ட் இண்டிகேட்டர். சரிங்களா? ஸோ இதுல நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா யாரு வந்து விவேப்க்கு மேல இருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? விவேப்க்கு மேல இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யலாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஆகலாம். ஏன்னா அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் குள்ள இருந்தாங்கன்னா நம்மளுக்கு சைடு வேஸா இருக்கும். அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் விட்டு தாண்டி போனாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டம் அப்படின்றது வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்றதுன்னு சொல்ல முடியாது. ஒன் சைடு மார்க்கெட்டா போகணும் அப்படின்னா உங்களுக்கு 200 அபோ ஐடிஎம் ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு ஒன் சைடு மார்க்கெட்டா போறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். சரிங்களா? சோ அது வரைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த 50 பாயிண்ட் தாண்டும் பொழுது நம்மளுக்கு ஒரு மூமெண்டம் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் மூமெண்டம் கொடுப்பாங்க. தென் நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் டவுன் ஆகும். அடுத்து நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட் அப் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து என்ன செய்யும், இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த 50 பாயிண்ட் தாண்டவே இல்லை அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அப்படின்றது வந்து இருக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் வந்து இருக்கும்.
ஸோ இதில் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா காலையில் உள்ள ஏடிஎம் ஸ்ட்ரைக் தாங்க 24,550 அப்படின்றது தான் கால் அண்ட் புட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்ன செய்யுது விவேக்கு மேலே இருக்கு, கால் ஆப்ஷன் அப்படின்றது விவேக்கு உள்ள இருக்கிறாங்க. அப்போ நம்ம இதோட எதை ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கரெக்டா சிம்பிள் 3ல போய்க்கலாம் 450 சரிங்களா. அதான் நம்ம 550 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள மீட்டிங் பண்றதுக்கான 50 பாயிண்ட் மீட்டிங் பண்றதுக்காக எது நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா 24,450 அப்படின்ற ஐடிஎம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் சரிங்களா. அதான் கால் ஆப்ஷன். ஸோ இதை நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இதில் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது வியூஆர்க்கு மேலே இருக்கிறாங்க. நம்மளுக்கு கரெக்டாக அந்த 50 பாயிண்ட் ஐடிஎம் சரிங்களா. அகைன் நம்மளுக்கு வியூஆர்க்கு வராங்க 50 பாயிண்ட் ஐடிஎம். ஸோ இதில் தான் வந்து மீட்டிங் நடக்குதே தவிர நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து இருந்தாலுமே அகைன் நம்மளுக்கு மீட்டிங் தான் வந்து நடக்குது. புரியுதுங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன செய்ய முடியல, அவங்களால நிலை பெற முடியல. அப்போ நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டை தான் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு மார்க்கெட்டில் மூவ்மெண்டம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே போதுமானது தான் உங்களுக்கு சைடுவேஸ் மார்க்கெட்டா இல்லையா அப்படின்றது வந்து தெரிய வந்துடும். ஓகே, அந்த 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் சைடுவேஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அதையும் கொஞ்சம் டெய்லி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு சரிங்களா, நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும், ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன அப்படின்றத வந்து பார்க்கணும் சரிங்களா. ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 24,500. ஓகே, ஸோ இந்த 24,500 தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக கொடுத்துருக்காங்க. அதில் தான் நம்மளுக்கு காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, காலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 144, புட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 137 அப்படின்றது வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாங்க 24,500 பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர்லாம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,507 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 24,643, R2 24,697 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. S1 24,363, S2 24,305 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க சரிங்களா. எப்பவுமே நம்ம சொல்றது தாங்க R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம 920 ஸ்டாரில் பேஸ் பண்ணி என்ன செய்வோம் லெவல்ஸ் அப்படின்றத மாற்றுவோம். அது நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அப்டேட் அப்படின்றது பண்ணிடுவோம். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா 195, R2 244, R3 293 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. அதே மாதிரி S1 95, S2 71, S3 47 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு லெவல்ஸ் அப்படின்றது மாறாதுங்க. நம்மளுக்கு கேப் அப் ஆனாலும் சரி கேப் டவுன் ஆனாலும் சரி நம்ம இதே லெவல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு ஜஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது மட்டும் தான் மாறும் சரிங்களா. அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல நம்ம என்ன செய்யலாம் அந்த லெவல்ஸ் வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த லெவல் சந்திக்கலாம். பை.